ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டு முழுக்க ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி பாலாக எடுத்துக்கணும். அந்த திப்பியை நம்ம வேறு எதுக்காவது கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவை வச்சு நம்ம 3 பங்கு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதே அளவை வச்சு நம்ம 1.5 பங்கு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. அதாவது கருப்பு கவுனி பாலுக்கு 1 டம்ளர் அந்த பால் அப்படின்னு சொன்னால் தேங்காய் பால் 3 பங்கு இல்லாட்டி 3.5 பங்கு எடுக்கலாம். வெல்லம் வந்துட்டு 1.5 பங்கு எடுக்கலாம். வெல்லம் அல்லது சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை. இப்போ வந்துட்டு அந்த பாலை அடுப்பில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும், கவுனி அரிசி பாலை. அதுக்கப்புறமா தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாம் பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் வெல்லத்தை நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை அப்படியே கிண்டிகிட்டே வரும்பொழுது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நெய் சேர்த்து கிண்டும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்துடும். தேங்காய் பால் எடுக்கும்பொழுது ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து அது கூட அரைச்சிட்டோன்னா மனமாக இருக்கும். கருப்பு கவுனி ஹல்வா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். எந்த ஒரு ஸ்வீட் செய்தாலும் சிட்டிகை உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.